ஸ்ரீ குருப்யோ நமக. இன்றைய தினம் பேயாழ்வார் பற்றி காண்போம். பகவான் விஷ்ணுவின் திருக்கரத்தில் இருக்கும் நந்தகம் என்னும் வாளின் அம்சமே பேயாழ்வார். இவர் சித்தார்த்தி வருடம் ஐப்பசி மாதம் சதய நட்சத்திரத்தில் மயிலாப்பூரில் உள்ள ஆதிகேசவ பெருமாள் கோவில் கிணற்றில் இருக்கும் செவ்வள்ளி பூ மலரில் அவதரித்தார். இவர் பெருமாள் மேல் கொண்ட பக்தி மயக்கத்தினால் பாடுவது, ஆடுவது, சிரிப்பது, அழுவது, பேசுவது என எல்லாமே அதீத அளவு, அளவிட முடியாத அளவு பக்தி மயக்கம் பெரியது. எனவேதான் இவர் பேயாழ்வார் என அழைக்கப்பட்டார். இவர் இயற்றிய திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் என்று தொடங்கும் 100 பாக்கள் பிரபந்தத்தில் 3ஆம் திருவந்தாதியாக சாதிக்கப்படுகிறது. இவரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட கோவில்கள் மொத்தம் 14. திருமிழிசையாழ்வாரை வைணவத்தின் பால் ஈர்த்த பெருமை இவரையே சாரும். அதை பின்னாளில் காண்போம். நாளை இம்மூன்று ஆழ்வார்களையும் முதலாழ்வார்கள் என்று ஏன் அழைக்கிறோம்? மேலும் இம்மூன்று ஆழ்வார்களும் எவ்வாறு சந்தித்தனர் என்பது பற்றி காண்போம்.